வணக்கம். சமீப காலமா சென்னையோட ரோடுகள்ல இந்த புதுசா பளபளன்னு இருக்கிற எலக்ட்ரிக் பஸ்ஸுகள நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஏசி, கேரண்டியா ஒரு சீட், ஆப்ல புக் பண்ணிக்கலான்னு ஏகப்பட்ட வசதிகளோட வருது. ஆனா இந்த மாற்றம் உண்மையிலே எதை குறிக்குது? இது நம்ம பொது போக்குவரத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சியா, இல்ல தனியார் மயமாக்கலுக்கான ஒரு தந்திரமான வழியா? வாங்க இந்த மாற்றத்துக்கு பின்னால இருக்கிற முழு கதையும் நாம இப்ப அலசி பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புது பிரீமியம் பஸ்னா என்ன? அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு? இதுல அரசாங்கத்தோட, தனியாரோட பங்கு என்ன? அதுக்கப்புறம் இதுல மறைஞ்சிருக்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சட்ட நுணுக்கத்தை பத்தியும் பார்க்க போறோம். கடைசியா இதனால கிடைக்கிற நன்மைகள் என்ன? வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? இது மத்த நகரங்களுக்கு ஒரு நல்ல மாடலா இருக்குமானோ ஆழமா ஆராய்வோம். சரி, பகுதிக்குள்ள போலாம். தினமும் நீங்க வேலைக்கு போற வழியில பாக்குற இந்த புது பஸ்ஸுகள் எங்கிருந்து வந்துச்சு? இதோட நோக்கம் என்ன? தினமும் பஸ்ல போறவங்களுக்கு, குறிப்பா இந்த ஐடி காரிடார்ல போறவங்களுக்கு இந்த கஷ்டம் நல்லாவே தெரியும். கூட்டத்துல நின்னுக்கிட்டு பஸ் எப்போ வரும்னு ஒரு நிச்சயமும் இல்லாம காத்திருக்கிறது ரொம்பவே சோர்வான விஷயம். இந்த புது சேவை இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுதான் சொல்லுது. ஆமாங்க, இந்த பிரீமியம் பஸ்களோட முக்கியமான வாக்குறுதியே இதுதான். நீங்க உங்க சொந்த வண்டியில போற மாதிரியான ஒரு வசதியான அனுபவத்தை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீட் கேரண்டி. இனிமே நின்னுகிட்டே போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த பஸ்ல? பாருங்க, முழுசா ஏசி வசதி இருக்கு. ஆப் மூலமாவே உங்களுக்கு ஒரு சீட்டை புக் பண்ணிக்கலாம். பஸ் எங்க வருதுன்னு ஜிபிஎஸ்ல லைவா ட்ராக் பண்ணலாம். நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த பஸ்ஸுகள்ல எம்டிசி லோகோவோட சேர்த்து ஒரு பிரைவேட் கம்பெனியோட லோகோவும் இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான திருப்பம். அத பத்தி நம்ம அப்புறமா விரிவா பார்ப்போம். ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு ஆடம்பரமான பஸ் சேவை? நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற பஸ் சிஸ்டம்ல அப்படி என்னதான் பிரச்சனை? வாங்க அத பார்க்கலாம். பிரச்சனை சென்னையில மட்டும் இல்லங்க. இது ஒரு தேசிய அளவிலான சிக்கல். இந்தியா முழுக்க நகரங்கள்ல கிட்டத்தட்ட 1,30,000 பஸ்ஸுகள் பற்றாக்குறையா இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய இடைவெளி. அரசாங்கத்தால மட்டுமே இதை சரி பண்றது ரொம்பவே கஷ்டம். இந்த விஷயத்த எம்டிசி நிர்வாக இயக்குனரே ஒத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சொந்தமா கார் பைக்ல போறவங்கள பொது போக்குவரத்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க எதிர்பார்க்கிற வசதிகளை நாம கொடுத்தாகணும். அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காகத்தான் இந்த பிரீமியம் சேவையை கொண்டு வந்திருக்கோன்னு அரசாங்க தரப்புல சொல்றாங்க. சரி, பஸ் பத்தல, அதை சரி செய்ய தனியார் முதலீடு தேவைப்படுது. இதுதான் இந்த புது சிஸ்டமோட அடிப்படை. இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாப்போம். இந்த மாடல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பிபிபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா, அரசாங்கமும் ஒரு பிரைவேட் கம்பெனியும் கைகோர்த்து ஒரு சேவைய மக்களுக்கு கொடுக்கறது. இது பஸ் சர்வீஸ்ல ஒன்னும் புதுசு இல்ல. ஆனா சென்னை இத ஒரு வித்தியாசமான முறையில செயல்படுத்துது. இந்தியாவிலேயே பல ஊர்கள்ல பலவிதமான மாடல்கள் இருக்கு. ஒரு பக்கம் சென்னை, பெங்களூரு மாதிரி முழுக்க முழுக்க அரசாங்கமே பஸ் இயக்குற மாடல். இன்னொரு பக்கம் கொச்சி மாதிரி முழுசாவே தனியார் இயக்குற மாடல். இதுக்கு நடுவுல பலவிதமான பிபிபி மாடல்கள் இருக்கு. இதுல சென்னை இப்போ ஒரு குறிப்பிட்ட வகை பிபிபி மாடலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாடலுக்கு பேரு கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட், சுருக்கமா ஜிசிசி. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். எந்த ரூட்ல பஸ் போகணும், என்ன டைம்க்கு போகணும், டிக்கெட் ரேட் என்ன, இது எல்லாத்தையும் எம்டிசி தான் முடிவு பண்ணும். பயணிகள் கிட்ட இருந்து வர மொத்த பணமும் எம்டிசிக்கு தான் போகும். அப்போ தனியார் கம்பெனியோட வேலை என்ன? அவங்க பஸ்ஸை வாங்கி டிரைவரை நியமிச்சு அதை சரியா பராமரிக்கணும். இதுக்காக அவங்க ஓட்டுற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எம்டிசி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கும். அவ்வளோதான். இப்பதாங்க நம்ம கதையோட மிக முக்கியமான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டு சட்டப்படி தனியார் பஸ்களை பொது வழித்தடங்கள்ல, அதாவது நம்ம டவுன் பஸ் ரோட்ல இயக்க முடியாது, அப்படி ஒரு தடை இருக்கு. ஆனா அதை எப்படி ஒரு டெக்னாலஜியை வச்சு இந்த புது மாடல் தாண்டி போகுது? முதல்ல இந்த 2 சட்ட வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம். ஸ்டேஜ் கேரேஜ்னா நம்ம சாதா டவுன் பஸ், ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்னு ஆட்களை ஏத்தி இறக்கும். கான்ட்ராக்ட் கேரேஜ்னா ஒரு டூரிஸ்ட் பஸ் மாதிரி, ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குழு மொத்தமா புக் பண்ணி போறது. வழியில வேற யாரையும் ஏத்தாது. தமிழ்நாட்டு சட்டப்படி தனியார் பஸ்கள் ஸ்டேஜ் கேரேஜ் மாதிரி இயங்க முடியாது. இங்கதான் அந்த டிஜிட்டல் மேஜிக் நடக்குது. நீங்க சென்னை ஒன் ஆஃப் ஆப்ல ஒரு சீட் புக் பண்ணும்போது நீங்க ஒரு பொது பேருந்துல டிக்கெட் வாங்கல. அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட பஸ்ல ஒரு குறிப்பிட்ட சீட்ல ஒரு குறிப்பிட்ட பயணத்துக்காக ஒரு டிஜிட்டல் ஒப்பந்தம் போடுறீங்க. சட்டப்படி இது அந்த பஸ் ஒரு கான்ட்ராக்ட் கேரியேஜா மாத்திடுது. இதனால ஒரு தனியார் பஸ் நம்ம பொதுவான ஸ்டேஜ் கேரியேஜ் ரூட்ல சட்டப்பூர்வமா இயங்க முடியுது. உண்மையிலேயே இது ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா.
சோ இந்த மாடலுக்கு நாம ஒரு பேர் வைக்கலாம்னா இப்படி சொல்லலாம். இது பொது போக்குவரத்துங்கிற உரைக்குள்ள இருக்கிற ஒரு தனியார் சேவை. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு எம்டிசி பஸ் மாதிரி தெரியலாம். ஆனா சட்ட ரீதியாவும் நிதி ரீதியாவும் இது ஒரு தனியார் சேவை. எம்டிசி இங்க ஒரு மேற்பார்வையாளரா மட்டும்தான் செயல்படுது. சரி, இந்த மாடல் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. ஆனா எந்த ஒரு புது திட்டத்திலயும் நன்மைகளும் இருக்கும், ஆபத்துகளும் இருக்கும். வாங்க, இந்த சோதனையோட 2 பக்கத்தையும் இப்ப நாம நடுநிலையா ஆராய்வோம். இந்த திட்டத்தோட முதல் மற்றும் மிகப்பெரிய வெற்றி இதுதான். அரசாங்கத்தால உடனடியா செய்ய முடியாத ஒரு பெரிய முதலீட்டை தனியார் துறை மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது $150 மில்லியன் முதலீட்டுல 1000க்கும் மேற்பட்ட புதிய மின்சார பஸ்கள் சென்னைக்கு வரப்போகுது. இது பஸ் பற்றாக்குறையை சரி செய்ய ஒரு பெரிய ஸ்டெப். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதுதான் செலவு. தொழிற்சங்கங்கள் இதத்தான் சுட்டிக்காட்டுறாங்க. இந்த ஒப்பந்தப்படி பிரைவேட் ஆபரேட்டர் பஸ்ஸுக்கு 1 கிலோமீட்டருக்கு சுமார் $51 அரசாங்கம் கொடுக்குது. ஆனா இதே ஒரு ஏசி பஸ்ஸ எம்டிசியே ஓட்டுனா வெறும் $40 தான் செலவாகுது. அப்போ இந்த கூடுதல் செலவு ஏன்? ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அதிகமா செலவழிக்கிற இந்த பணம் சாதாரண பஸ்களோட பராமரிப்பிலிருந்தோ அல்லது புது பஸ் வாங்குறதுலிருந்தோ எடுக்கப்படுதா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு பக்கம் உலக வங்கி மாதிரி பெரிய அமைப்புகள் இந்த திட்டத்தை ரொம்பவே பாராட்டுறாங்க. அவங்க பார்வையில இது நிறைய நன்மைகளை கொடுக்குது. பஸ்ஸுகள் கரெக்ட் டைம்க்கு வருதா, சுத்தமா இருக்கான்னு கண்காணிக்க முடியுது. மகளிருக்கான இலவச பயணம் மாதிரி முக்கியமான சமூக திட்டங்கள் இந்த பிரீமியம் பஸ்களையும் தொடருது. மொத்தத்துல எம்டிசியோட செயல்பாட்டு திறனை இது மேம்படுத்துதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தொழிற்சங்கங்கள் இதுல ஒரு பெரிய ஆபாயத்தை பாக்குறாங்க. இந்த மாதிரி காலப்போக்குல அரசாங்கத்தை முழுசா தனியார் ஆபரேட்டர்களை நம்பியிருக்க வச்சிடும்னு அவங்க பயப்படுறாங்க. அதிக செலவுல இந்த பிரீமியம் பஸ்களை இயக்கும்போது கோடிக்கணக்கான சாதாரண மக்கள் தினமும் பயன்படுத்துற பழைய பஸ்களை பராமரிக்கவும் புது பஸ் வாங்கவும் அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லாம போயிடுமோங்கிறது அவங்களோட முக்கிய கவலை. இது பொது போக்குவரத்தோட முதுகெலும்பையே உடைச்சிடும்னு அவங்க வாதிடுறாங்க. சரி, சென்னையோட இந்த புது முயற்சி இந்தியால இருக்கிற மத்த நகரங்களுக்கு எதை கத்துக் கொடுக்குது? இதுதான் நகர்ப்புற போக்குவரத்தோட எதிர்காலமா இருக்க போகுதா? உலக வங்கியோட பகுப்பாய்வு படி சென்னையோட இந்த அனுபவத்திலிருந்து சில முக்கிய பாடங்களை கத்துக்கலாம். முதல்ல எதையும் சரியா திட்டமிடணும். அப்புறம் செயல்திறனை அடிப்படையா வச்சு ஒப்பந்தம் போடும்போது ஒட்டுமொத்த சிஸ்டமோட கலாச்சாரமே மாறுது. தெளிவான விதிகள் இருந்தாதான் தனியார் முதலீடு வரும். கடைசியா சமூக நீதியையும் பொருளாதார திறனையும் ஒரே நேரத்துல அடைய முடியும்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். கார்ல போறவங்கள பஸ் பக்கம் இழுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான், சந்தேகமே இல்ல. ஆனா இந்த சேவைக்காக ஆகிற கூடுதல் செலவை யார் ஏத்துக்கிறா? அது நம்ம வரி பணம் தானே. சோ ஒரு சிலருக்காக கொடுக்கப்படுற இந்த பிரீமியம் சேவை பல கோடி பேர் பயன்படுத்துற சாதாரண பஸ் சேவையோட வளர்ச்சியை பாதிக்குமா? சிலருக்கான ஒரு சொகுசு சேவை பலருக்கான அடிப்படை சேவையின் விலையில் வருகிறதா? இந்த சமநிலை எப்படி ஏற்படுத்துறதுங்கிறது தான் சென்னை மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கிற நகரங்கள் எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய சவால்.